சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களுக்கு இதுவரையிலும் குரு ஆதிச்சாரமாக தங்களது 12ஆம் இடத்திலிருந்து பல காரியங்களுக்கு தடைகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் இப்போது அதை நிவர்த்தியாகி தங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு செல்வது தங்களுக்கு மிகுந்த பலனையும் நல்ல வரவையும் வாழ்க்கையில் உயர்வையும் தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாகும். இந்த 1 வருட காலங்கள் 1.5 வருட காலங்களில் இதுவரையிலும் தள்ளி வந்தவர்கள் திருமணத்தை முடித்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் மேலும் 1 வருடம் தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் குரு பகவான் தங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் மற்றும் 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களை பார்த்து கொண்டிருந்தவர் தற்போது மிதுனத்திற்கு ரிவர்ஸ் ஆகி செல்வதால் தங்களுடைய 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் மற்றும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றார். இது உங்களுக்கு மிகவும் தைரியத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய நல்ல இடங்களை பார்க்கின்றார். குருவால் உங்களுக்கு மிகுந்த வரவும் நன்மையும் உண்டு. மற்றும் தைரியம் என்று பார்த்தீர்களானால் சகோதரர்கள் உங்களுக்கு தோள் தட்டி நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் தைரியத்தையும் கொடுப்பார்கள். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு பக்கபலமாக நின்று நடத்தி தருவார்கள். மற்றும் உங்களுக்கு பார்க்கும்போது சுக்கிரன் அவர்கள் தங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 4ஆம் இடத்திற்கு விருச்சிகத்திற்கு 27/11 மாறிவிடுவதால் தங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய தன்னுடைய சொந்த வீடை ரிஷப வீடை பார்ப்பதாலும் அவர் தங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு பண வரவில் எந்த குறையும் இருக்காது. தொழில் துறைகளில் மேம்படுத்தி நல்ல ஒரு வருவாயையும் லாபத்தையும் ஈட்டித் தருவார். மேலும் தொழிலில் புது கிளைகள் மற்றும் விஸ்தீரணம் செய்யும் வாய்ப்பை உண்டு பண்ணுவார். தொழில் இடங்கள் மற்றும் வீடுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சுக்கிரனால் நீங்கள் அடைவீர்கள். சந்திரன் மற்றும் புதன் தங்களது 3ஆம் இடத்திலிருந்து தங்களுக்கு சகோதரர் மற்றும் பிள்ளைகளின் படிப்புகளுக்கு ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணுவார். சகோதரரின் உறவுகளில் மேம்படும். உறவினர்கள் வெகு நாட்களாக பிரிந்திருந்தவர்கள் பேசாதவர்கள் பேசி நல்ல உறவை உண்டு பண்ணுவார்கள். தங்களுக்கு ராகுவும் சனியும் தங்களது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதே உங்களுக்கு சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பது காரணமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் தங்களுக்கு குரு பகவான் பக்கபலமாக இருப்பதாலும் சூரியன் தங்களுடைய 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டவர்கள் கூட முடிவில் நல்லதையே அடையும் என்பதில் ஐயமில்லை. ஆக இந்த கிரகங்கள் டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கும் கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு லேட்டான காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடந்து நல்ல ஒரு முடிவை எட்டுவீர்கள். ஆக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். வணக்கம்.